இது தலைவலிக்கு தேய்க்கலாம். ஆமாம், இப்படி தலைவலிக்கு தேய்க்கலாம். தலைவலி 30 செகண்டில் நல்லாயிரும். 30 செகண்டில் தலைவலி நல்லாயிரும். அதுக்கப்புறம் உதடு வெடிப்பு போட்டால் அது சரியாயிரும். ஈறு வலி ஈறு வீக்கம் இருந்தால் தடவுனா சரியாயிரும். அப்படியே உள்ளுக்கு போதுங்க ஐயா. ஆமாம், நல்ல சுவாசம் நல்லாயிருக்கும். ஒரே தைலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையுது. அதனால் எல்லார் வீட்லேயும் தலகாணி இருக்குது. அதாவது படுக்கை அறையில் மொத்தம் ரெஸ்ட் எடுக்கிற இடையில எல்லார் வீட்லையும் ஒன்று வாங்கி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தோம்னா பைல்ஸில் கட்டி வீக்கம் வலி எரிச்சல் இருக்கும். அதுக்கு தடவுனா அதுவும் சரியாயிடும். ஏங்க அப்பா, பைல்ஸுக்கு தடவுறதுக்கு எவ்வளவோ டியூப் மூலமாக தடவுற மாதிரி டியூப் கொடுத்துருப்பாங்க. ஆமாம். ஆனால் இது வந்த வரை நம்மக்கிட்ட வந்த அன்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிடும், இதை அவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும். இன்னொன்றும் நடந்திருக்கு. என்னென்னா நாக்கில் புண்ணு வந்துட்டா அந்த புண்ணு மேலே எடுத்து தடவிட்டால் நல்லாயிருக்கு. யாராவது தலைவலி தைலம் புண்ணு நல்லா அதுதான் அதை யோசிக்கிறீங்க. அப்புறம் எனக்கே ஒரு தடவை இந்த இடத்துல அறுத்துருச்சு. என்ன பண்ணா அதை தொடச்சிட்டு இந்த சிவாஞ்சன் தூக்கி தொடச்சி விட்டுட்டு மறந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தா ஒட்டிட்டு இருக்கு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய விஜயரகம்னா ஐயா இருக்காரு. ஒரே களிம்புங்க, தைலம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் மல்டி பர்பஸாக வேலை செய்யும். அது எப்படி சாத்தியமா? சித்த மருத்துவத்தில் சாத்தியம். அது என்னன்றதை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க. ஒரே மருந்து நிறைய நோய்களை குணமாக்குமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க இந்த தைலம், ஒரே தைலம் பல நோய்களை சரி பண்ணு சொல்கிறீங்களே, இந்த தைலத்தில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? ஏன்னா ஐயாவுடைய எல்லா மருந்துமே கம்பெனி பேட்டன் வாங்கி தான் வச்சுருக்காரு, கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. இதில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குங்க? இது எப்படி பயன்படுத்தணும்? நம்ம இந்த சிவாஞ்சனம் முதல்ல தலைவலிக்காக செஞ்சோம். இந்த சிவாஜி ஆமாம், மூலிகை பொருட்களை கொண்டு புதினா உப்பு, ஓம உப்பு, இந்த மாதிரி சில பொருட்களை சேர்த்து நாம் மூலிகை கஷாயங்களை எடுத்து அதை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி இந்த உப்புக்களை கடைசியாக போட்டு ஒரு தலைவலிக்காக செஞ்சோம். ஆனால் ஒவ்வொருத்தராக வந்து சொல்லும்போது பார்த்தோன்னா நிறைய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஏவிஎம் மூலிகை மருத்துவ மையத்தோட தயாரிப்பு இது. இது இது வந்து லைசன்ஸ் எடுத்து இப்போ இன்றைக்கி 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம லைசன்ஸ் இல்லாமல் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் குடிசை தொழிலில் செஞ்சு இப்போ லைசன்ஸ் எடுத்தாச்சு. இந்த பொருள் வந்து ஒரு முறை வாங்கினவங்க மீண்டும் வாங்காமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா வீட்லையும் தலையணைக்கு பக்கத்தில் இது இருக்கும். என்ன பண்ணுதுன்னா நைட் தூங்கும்போது கொஞ்சம் எடுத்து இப்படி தடவி மோந்து பார்த்துட்டு தூங்கிட்டாங்கன்னா அப்படியே சுவாசம் சீராக போய் நல்லா தூங்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. இதை பெரியவங்க இல்லை, குழந்தையும் ஒன்று எடுத்து வச்சுக்கிறாங்களாம். ஒரே கொஞ்சம் எடுத்து ஒரு 5 விடுங்க ஐயா, எங்கள் பிள்ளைகள்லாம் எடுத்து தலைக்கிட்ட வச்சுக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கலாமா? எடுத்துக்கிட்டு நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதுதான் சிவாஞ்சனம். நான் கொஞ்சம் எடுத்து ஐயா பர்மிஷன் கொடுத்துருக்காரு, இது எடுங்களான்னு. இவ்வளோ போதும் இல்லையா? அதுக்கு கம்மி, கொஞ்சமாக போதும். இதுவே போதும், கொஞ்சமாக போதுன்றாரு. நான் நிறைய எடுத்துகிட்டு போல இருக்குது. இது தலைவலிக்கு தேய்க்கலாம். ஆமாம், இப்படி தலைவலிக்கு தேய்க்கலாம். தலைவலி 30 செகண்டில் நல்லாயிரும். 30 செகண்டில் தலைவலி நல்லாயிரும். அதுக்கப்புறம் உதடு வெடிப்பு போட்டால் அது சரியாயிரும். ஈறு வலி ஈறு வீக்கம் இருந்தால் தடவுனா சரியாயிரும். அப்படியே உள்ளுக்கு போதுங்க ஐயா. ஆமாம், நல்ல சுவாசம் நல்லாயிருக்கும். உண்மையாக நல்லா இருக்குங்கய்யா. அதுக்கப்புறம் சொத்த பல்லில் வலி நைட்டில் வந்துருச்சுன்னா காலையில் பல் மருத்துவர்கிட்ட போகிற வரைக்கும் இதை அந்த சொத்த பல்லுக்குள்ளே அடைச்சி வச்சிட்டோம்னா வலி நின்றோம், ஈறு வீக்கம் சரியாயிருது. அதுக்கப்புறம் தொண்டையில் டான்சில் வந்துருச்சுன்னா அந்த டான்சிலில் இன்ஃபெக்ஷன் ஆகி செவந்துடும். அந்த சமயத்தில் இதை எடுத்து இப்படி கையில் வச்சுக்கணும். கொஞ்சம் எடுத்து அந்த பக்கம், கொஞ்சம் எடுத்து இந்த பக்கம் கண்ணாடியில் பார்த்துட்டு உள்ள தடவிடணும். டான்சில் கிளாண்ட்லேயே தடவிடலாம். காலை மாலை 2 தடவை ஒரு தடவை ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தா அந்த இன்ஃபெக்ஷன்லாம் சரியாகி நல்லாயிரும். அந்த மாதிரி நம்ம பல்பொடியும் யூஸ் பண்ணிவிட்டு இதையும் பண்ணும்போது டான்சில் நல்லாயிட்டு வந்துடும். அது போக ரொம்ப சிவியராக இருந்தால் மட்டும் கொஞ்சம் மருந்து ஒரு 15 நாளைக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். ஆனால் இது அதுக்கும் வேலை செய்யுது. அப்புறம் பார்த்தோம்னா பைல்ஸில் கட்டி வீக்கம் வலி எரிச்சல் இருக்கும். அதுக்கு தடவைனா அதுவும் சரியாயிடும். ஏங்க அப்பா, பைல்ஸுக்கு தடவுறதுக்கு எவ்வளவோ டியூப் மூலமாக தடவுற மாதிரி டியூப் கொடுத்துருப்பாங்க. ஆமாம். ஆனால் இது வந்த வரை நம்மக்கிட்ட வந்த அன்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா
சொல்லிடுவேன். இதை அவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும், அவங்களே தடவிக்குவாங்க. புதுசாக வர்றவங்களுக்கு சொல்லிடுவேன், இதை நீங்கள் பயிற்சிக்கும் தடவுங்க, தலைவலிக்கும் தடவுங்க, ஸ்மெல் பண்ணுங்கள், நல்ல தூக்கம் வரும். இப்போ உதடு வெடிக்குதா, பல்லு வலிக்குதா, எல்லாம் இதவே யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சளி கட்டிடுச்சா குழந்தைகளுக்கு, 3 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நெஞ்சில் தடவி விடுங்க, முதுகில் தடவி விடுங்க, காலையில் சளி வெளியே வந்துடும். இந்த மாதிரி பல உபயோகங்களுக்கு ஆகக்கூடிய ஒரு மிக உயர்ந்த ஒரு கூட்டு கலவை தான் மூலிகை கலவை தான் இது. இன்னொன்றும் நடந்திருக்கு. என்னென்னா, நாக்கில் புண்ணு வந்துட்டா அந்த புண்ணு மேலே எடுத்து தடவி விட்டால் நல்லா இருக்கு. யாராவது தலைவலி தைலம் புண்ணு நல்லா அதுதான் அது யோசிக்கிறீங்க. அப்புறம் எனக்கே ஒரு தடவை இந்த இடத்துல அறுத்துருச்சு. என்ன பண்ணா, அதை தொடச்சிட்டு இந்த சிவாஞ்சனை தூக்கி தொடச்சி விட்டுட்டு மறந்துட்டேன். அடுத்த நாள் பார்த்தா ஒட்டிட்டு இருக்குது. மறந்துட்டீங்க? ஆமா. சரி. அப்போ அந்த அளவுக்கு இது என்ன பண்ணும்னே தெரியல. ஒருத்தர் ஒன்று சொல்றாங்க, ஒருத்தர் வந்து எனக்கு நீர்க்கெடுப்பு வந்தது, பொதுவாக நான் கால் பெருவரில் சுண்ணாம்பு வச்சா நீர்க்கெடுப்பு நிற்கும் தொப்புல வச்சா அப்படின்ட்டு இதை எடுத்து 2 கால் பெருவரில் நகத்தை சுற்றி தேய்ச்சிட்டு தொப்புல கொஞ்சம் வச்சிருக்காரு, நீர்க்கெடுப்பு நல்லா ஆயிடுச்சு. வாவ். இப்படி எக்ஸ்டர்னலாக என்னென்ன வேணாலும் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணி நல்லா பண்ணிக்கிறாங்க. அங்கே ரொம்ப அரிப்பு இருக்குதா, ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரு இடத்துல அரிப்பு வந்துட்டு இருந்ததுன்னா அதுக்கு இப்படி தேய்ச்சி விட்டாச்சுன்னா அந்த அரிப்பு நல்லாயிரும், அந்த பிரச்சனையும் சரியாகி நல்லாயிருது. இதை ஒருத்தருக்கு வந்து காலில் நீண்ட நாளாக ஒரு அரிப்போட ஒரு கலர் மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அவருக்கு நான் பிராணிக் ஹீலிங் படி ஹீலிங்கும் பண்ணி விட்டுட்டு இந்த தைலத்தை மட்டும் தடவை சொல்லி ஒரு 5 தைலம் கொடுத்துட்டேன். டெய்லி தடவுங்கன்னு. ஒரு மாசத்துல பார்த்தானா சுத்தமாக நல்லா போயிடுச்சு ஸ்கின் டிசீஸ். அதனால இது அவங்கவுங்க விரும்பின பிரச்சனைக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் தலைவலி தைலம் என்ன நண்பர்களே, ஒரே தைலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாமையுது. அதனால் எல்லார் வீட்லேயும் தலகாணி இருக்குது, அதாவது படுக்கை அறையில் மொத்தம் ரெஸ்ட் எடுக்கிற இடையில எல்லார் வீட்லையும் ஒன்று வாங்கி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப விலை மலிவான விலையில் கிடைக்கும். அது 10 கிராம் ஒன்று, 30 கிராம் ஒன்று, அவ்வளோ பெருசாக விலையில் கிடைக்கும். 10 பெருசாக தெரியுது 30 கிராம், சின்னசாக தெரியுது 10 கிராம். நீங்கள் 10 கிராம் வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய தைலங்கள் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா தைலத்தை கூட நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படின்னு. ப்ரொமோட் இல்லை, உண்மையான விஷயத்த தெளிவாக அங்கே சொல்லியிருக்காரு. அதனால் இது மாதிரியான இயற்கையான மூலிகைகள் கொண்டு தைலங்கள் நீங்கள் பயன்படுத்தும் போது எண்ணற்ற நன்மைகள் உடலில் ஏற்படும். நிச்சயமாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ஐயா, இப்படிப்பட்ட அருமையான தகவல் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னும் நிறைய மருந்துகளை மக்களுக்கு தயாரித்து உங்கள் கம்பெனிலேருந்து லைசன்ஸ் வாங்கி நிறைய மருந்துகளை பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்துவதாக கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஐயா. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.